இன்றைக்கி நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி. இப்போ நம்ம விநாயகர் வாங்கிட்டு 3 நாளைக்கு சாமி கும்பிட்டோம். அதனால் இப்போ விநாயகர் வாங்குறதுக்கு போகலாம் நம்ம. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணலாம், விநாயகர் சிலை விற்கிறவர்கிட்ட. சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி சிலை வேணும்? எல்லா சிலையும் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பட்ஜெட்டே 40,000 ரூபா தான். என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம், வந்து வாங்கிக்கோங்க. சரிங்கண்ணா, வந்து வாங்கிக்கிறேங்கண்ணா. இருங்க வந்துடுறேன். சரி, நம்ம இப்போ அவர்கிட்ட பேசியாச்சு. இப்போ நம்ம விநாயகர் வாங்குறதுக்கு போகலாம். லாரி இருக்குது நம்மகிட்ட, ஒரு லாரியில் போகலாம். லாரியில் தான் இப்போ நம்ம விநாயகர் வாங்குறதுக்கு போகிறோம். விநாயகர் வாங்கிட்டு நம்ம சாமி கும்பிடணும் 3 நாளைக்கு. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சிடணும். நம்ம போய் விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்துடலாம். அவர் இப்போ தான் ஒரு லொக்கேஷனில் அனுப்புகிறாரு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு எனக்கு தெரியாது. காலையில் எழுந்திரிச்சி டிவி போட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ நான் விநாயகர் சிலை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன். போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரலாம். போகும்போதே நம்ம ஒரு விநாயகர் பாட்டு கேட்டே போனால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். விநாயகர் சாமி பாட்டு கேட்டே போகலாம். அச்சோ, தெரியாமல் இடிச்சிட்டேன். சரி பரவாயில்ல, வண்டி திருப்பிட்டு போவோம். டோர் வேலை இந்த லாரி இன்னொருத்தர்கிட்ட தான் வாங்கினேன், ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருக்கான். அதனால் டோர்லாம் சரியாக நிற்க மாட்டேங்குது. நம்ம அப்புறமா சர்வீஸ் பண்ணிடுவோம். இதுதான் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் விநாயகர் சிலை வாங்குகிற இடத்துல. அடுத்ததில் சின்சான்லாம் வரைஞ்சோன்னா சின்சான்லாம் வீட்டுக்கு வரைஞ்சோன்னா ஆனால் வருவானான்னு தெரியல, பார்ப்போம். நான் விநாயகர் சிலை வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு. அவர் இங்கே தான் லொக்கேஷன் அனுப்பியிருந்தார். இங்கே தான் நம்ம வாங்கணும் விநாயகர் சிலை. எல்லாமே விற்றுட்டாங்க, ஒன்று மட்டும் தான் இருக்குன்னாங்க. இதை வாங்க போகிறோம். இந்த சிலை பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? சிலை நல்லா சூப்பராக இருக்குது. இந்த சிலையை தான் நம்ம வாங்க போகிறோம். சிலையை வாங்கிட்டோம். நம்ம அவர்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடலாம். அவர் இங்கே காணோம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி விட்டுருலாம். 40,000 சொன்னார், அதனால் 40,000 ரூபா அனுப்பி விட்டுறலாம். அனுப்பியாச்சு. இப்போ நம்ம விநாயகர் சிலை வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். வீடு வேணால் வேறு எங்கேயா போய் விநாயகர் சிலை இறக்கி வச்சிடலாம். வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல இறக்கி வச்சிடலாம். இதுக்கு நம்ம போனப்போ நம்ம வீடு இங்கேருந்து பக்கம்தான். நம்ம வீட்டுக்கு போய் வீடு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் நிறைய இடம் இருக்குது. அது நம்ம இடம்தான். அங்கே தெரியுது பாருங்கள் ஏர்போர்ட்டு. அச்சோ, இவன் வேறு ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் நண்பன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டோர் வேறு ஒன்று அடைஞ்சிருச்சு. சரி விடுங்க, மாற்றிக்கலாம். விநாயகர் சிலை பார்த்து மெதுவாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஏர்போர்ட்டுக்கு போய் நிறுத்தலாம். இருங்க, இப்போ நம்ம ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே போய் நிறுத்தலாம். உள்ளே போய் விநாயகர் சிலையை இறக்கி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடுவோம். இப்போ நம்ம வீட்லேயும் கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. விநாயகர் சாமி அச்சோ, ஸ்பீடாக பிரேக் போடாமல் சொல்லி இறங்கிட்டேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இறங்கிட்டேன். நம்ம விநாயகர் சாமி சிலையை கீழே இறக்கி வைக்கலாம். மெதுவாக கீழே இறங்கி வச்சிடலாம். வச்சுட்டோம். விநாயகர் சாமி சிலையை வச்சாச்சு. இப்போ நம்ம
அமேசானில் கார் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு போவோம். நம்மளுக்கு ஃபைட்டிங் மூட்லேயே தான் இருப்போம் நம்ம எப்பவுமே. சரி, இப்போ நம்ம அமேசானில் கார் ஆர்டர் பண்ணலாம். கார் ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வரலாம். அமேசானில் கார் ஆர்டர் பண்ணிட்டேன். கார் வந்துடுச்சு. நம்ம இப்போ போய் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம். வீட்லேயும் சாமி கும்பிடணும். படையல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணோம். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த கார் தான் எனக்கு ஃபேவரட் கார். ஸ்பீடாக போகும். வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் செய்வோம். சமையலில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வரலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இல்லை படையலில் செஞ்சு ஆரம்பிச்சிடலாம். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாம எடுக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட் ஆகிடுச்சு. ஐஸ்வெல்லாம் பார்க்குறதுக்கு போய் சாமி விட்டு வந்துடலாம். பார்த்துட்டு படையலில் பேக் வச்சுட்டேன், பேக்கில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம போய் ஐஸ்வரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் வைக்க முடியாது, வீட்டில் இடம் இல்லை. நான் சொல்லி தான் அங்கே வச்சுருக்கேன். அது என் இடம் தான். பேசிகிட்டே வந்து டிஸ்டேன். சரி நம்ம பார்க்க போகலாம். பாட்டு கேட்டே போகலாம். இப்போ வந்தாச்சு. நம்ம விநாயகர் இதுக்கு பாருங்கள், இங்கே தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் இறங்கிட்டோம். சாமி விநாயகர் பார்த்து சாமி கும்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக்